சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல்ஸில் யூஸ் கேஸ் நம்பர் 3 டிராஃபிக் அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட். ஸோ இந்த யூஸ் கேஸில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்கில் லைக் டெலிவரபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க்கில் நடக்கிற டிராஃபிக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு we can some detect anomaly. So anomaly means unusual behavior. So நெட்வொர்க்கில் நடக்கிற unusual behaviors நம்ம சிஸ்டம்ஸில் இருந்து வேறு ஏதாச்சும் ஒரு அன்யூஷுவலாக நம்ம எதுவும் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ லைக் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு we have some suggest firewall rules. ஓகேவா? ஸோ firewall rules நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்டு ஆன் தட் நம்ம அனலைஸ் பண்ணுற டேட்டாவை வச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆன்லைன் டூல் packet total. ஸோ இட்ஸ் அன் ஆன்லைன் பேக்கெட் அனலைசர். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலைஸ் பண்ண PCAP ஃபைல். ஸோ PCAP ஃபைல் மீன்ஸ் நம்ம நெட்வொர்க்கில் நிறைய நெட்வொர்க் அனலைசர் டூல் இருக்குது டேரெக்டாக அனலைஸ் பண்ணுறது லைவ் டேட்டாவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயர்ஷாக் எடுத்துக்கலாம். ஸோ ஒயர்ஷாக்கில் நம்ம லைவாக டேட்டாவை கெட் பண்ணலாம். பட் இங்கே லைக் லைவாக நெட்வொர்க் அனலைஸ் பண்ணலாம். பட் இங்கே பேக்கெட் டோட்டல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி கெட் த PCAP ஃபைல். ஸோ PCAP ஃபைலை கெட் பண்ணி நம்ம பேக்கெட் டோட்டலில் அப்லோட் பண்ணி we have analyze. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பேக்கெட் டோட்டல் யூஸ் பண்ணி நம்ம அதில் PCAP ஃபைல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம டேஷ்போர்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ், போர்ட்ஸ், ஹோஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அன்யூஷுவலாக இருக்கிற விஷயத்த. ஓகேவா? தென் இன்வெஸ்டிகேட். ஸோ சென்டர் ரிசீவருக்கு கரெக்டாக இருக்கா? ஸோ டாப் டாக்கர்ஸ் மீன்ஸ் சென்டர் ரிசீவர் தான் இங்கே லைக் சோர்ஸ் டெஸ்டினேஷன் சென்டர் ரிசீவர். ஸோ இவங்களோட பற்றி இவங்களுக்கு கரெக்டாக ஃப்ளோஸ் நடந்திருக்கா? ஸோ அதில் ஏதோ அன்னோன் சர்வர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிவிட்டு we can recommend some firewall rules. ஸோ ஜென்ரலாக என்னென்ன firewall rules நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். தென் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேக்கெட் டோட்டல் என்னென்னா இட்ஸ் அ ஆன்லைன் PCAP அனாலிசிஸ் டூல். ஸோ இதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனுமே தேவையில்லை. இட்ஸ் அன் ஆன்லைன் டூல். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நெட்வொர்க் மானிட்டரிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டு இன்ஸ்பெக்ட் த கேப்சர்டு நெட்வொர்க் டிராஃபிக். ஸோ கேப்சர் பண்ண நெட்வொர்க் டிராஃபிக்கை நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் அதில் ஏதாச்சும் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கா, அனாமலிஸை செக் பண்ணலாம். தென் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஐபி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ சென்டரோட ஐபி கரெக்டாக, இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே லைக் மானிட்டர் பண்ணுவோம். தென் ஃபைனலாக ஜென்ரேட் இன்சைட். நம்ம இன்சைட் கொடுப்போம் என்னென்னா ஃபயர்வால் ரூல்ஸ் யூஸ் பண்ணுங்கன்ட்டு நம்ம we have some recommended. ஓகேவா? தென் PCAP ஃபைல்னால் இட்ஸ் அ பேக்கெட் கேப்சர் தான். பேக்கெட் கேப்சர் ஃபைலில் தான் இங்கே PCAP ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன இருக்கும், இந்த PCAP ஃபைலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா லைக் ஃபைன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துங்களா. நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்துட்டு லைக் ஸோ ஆன்லைன் ஒயர்ஷாக் டூல்னு சர்ச் பண்ணுறோம். இப்போ நான் ஒன்ஸ் இந்த டூலை வந்துட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது பேக்எண்ட்லேயே நிறைய டேட்டா வந்துட்டு சென்ட் ஆகிட்டு இருக்கும். யாருக்கு அப்படின்னா நம்மளோட சிஸ்டம், நம்மளோட பிசியோட ஐபியில் இருந்து அதோட கனெக்டாக இருக்கிற சர்வர். ஸோ இப்போது இந்த wireshark.org சர்வருக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா டேட்டாஸ் வந்துட்டு டைனி டேட்டா சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சென்ட் ஆகிற டேட்டாவுமே எதில் கேப்சர் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளோட PCAP ஃபைலில் கேப்சர் ஆகிருக்கும். ஸோ thousands of tiny packets are sent between your PC and the server. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இந்த PCAP ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தென் ஒரு பேக்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, அவங்க அனுப்புகிறவங்களோட ஐபி இருக்கும், நம்ம ரிசீவ் பண்ணுறவங்களோட ஐபிஸ் இருக்கும். ஓகேவா? தென் சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட் ரெண்டுமே நம்மளுக்கு அந்த பேக்கெட் ஃபைலில் இருக்கும். ஓகேவா? தென் ப்ரோட்டோகால். ஸோ என்னென்ன ப்ரோட்டோகால் இங்கே பார்த்தீங்கன்னா TCP, UDP, ICMP இந்த மெயின் ப்ரோட்டோகால்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இந்த பேக்கெட் ஃபைலில் மெயினாக நம்மளுக்கு வியூ பண்ண முடியும். இன்னொன்று இருக்குது அன்னோன் இருக்குது. ஸோ அன்னோன் ப்ரோட்டோகாலுங்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சஸ்பீஷியஸான ஒரு விஷயம். ஓகேவா? தென் பேலோட். ஸோ பேலோட் மீன்ஸ் நம்ம ஆக்சுவலாக என்ன டேட்டா வந்து சென்ட் ஆகிருக்கு, அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டா இல்லை ஒரு ஃபைலா இல்லை HTTP ரெக்வஸ்ட்டா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பார்க்க போகிறோம். தென் ஸோ ஒரு பேக்கெட்னால் இது எல்லாமே கண்டெயின் பண்ணியிருக்கும். ஓகேவா?
வந்துட்டு நம்ம டூல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பேக்கெட் டோட்டல்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இங்கே டைனமைட் லேப்னு வரும். ஸோ இது வந்துட்டு பேக்கெட் டோட்டலோட அப்டேட் ரீசெண்டாக அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைனமைட் லேப்னு வரும். ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணி பண்ணுங்கள். சைன்அப் பண்ணிவிட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு அமௌண்ட்லாம் கேட்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்பே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, மெயில் ஐடிஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா இதான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹோம் பேஜில் வந்து லேண்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணது, நம்ம ஆல்ரெடி இதில் டிராஃபிக்கில் ஆல்ரெடி இதில் பிகேப் ஃபைல்ஸ் நிறையா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு க்ளவுட் பேஸ்டு நெட்வொர்க் அனலைசர். ஓகேவா? ஸோ க்ளவுட் பேஸ்டில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே அவங்க ப்ராக்டிஸ் பண்ண டேட்டாஸ் நிறைய பிகேப் ஃபைல்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் இவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இப்போ இதில் என்ன ஃபைல் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் 75 MB ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ரீசெண்டாக இப்போ டவுன்லோட் பண்ண ஒரு பிகேப் ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா வயர்ஷா கேப்சர். ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் வயர்ஷா கேப்சர்டு பிகேப் ஃபைல்னு போட்டிங்கனாலுமே உங்களுக்கு நிறையா டேட்டாஸ் வந்து நிறையா வெப்சைட்ஸ் வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பிகேப் ஃபைலை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டூல் இந்த இதில் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எதனால் இப்படி வருது அப்படின்னா, ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஸோ அதனால் நம்ம இப்போ ஒரிஜினல் ஃபைலை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரிஜினல் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னா பேக்கெட் டோட்டலோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அது கேப்சர் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கிராஃப், டைம்லைன் அனாலிசிஸ், சஸ்பீஷியஸ் டிராஃபிக், ஹோஸ்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் வரும். ஸோ நெட்வொர்க் கிராஃப்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்துட்டு காமனான விஷயங்கள். ஸோ நெட்வொர்க் கிராஃபில் என்னென்ன இருக்குது, த்ரெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இதில் எத்தனை ஐபிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ லிங்க்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா? தென் காமனான ஐபிஸ். ஓகேவா? தென் நேம், அதாவது ஃபைலோட நேமு, ஃபைலோட சைஸு, ஸோ டைம் ஆஃப் லாஸ்ட் கனெக்ஷன், ஸோ டோட்டல் பேக்கேஜ், ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ ஹோஸ்ட் எவ்வளோ இருக்குது, லிங்க்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத என்ன பண்ணுதுன்னா இந்த நெட்வொர்க் கிராஃபில் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? தென் நம்ம கம்யூனிகேஷன்ஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா ஓவராலாக என்னென்ன ப்ரோட்டோகால்ஸில் நம்ம கனெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? டிஹெச்சிபி, டிஎன்எஸ், ஹெச்டிடிபி காமனாக சொன்னதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த டைம் ஸ்பேன், எவ்வளோ டைம் வந்துட்டு நெட்வொர்க்கில் நடந்திருக்கு, அதாவது அந்த நெட்வொர்க் பிகேப் ஃபைல் எந்த டைம்லேருந்து எவ்வளோ டியூரேஷன்ஸ் நடந்திருக்குங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே வியூ பண்ணிக்கலாம். தென் டேக்ஸ், டிசிபி, யூடிபி, ஐசிஎம்பி இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ காமனாக பர்சன்டேஜ் பை ப்ரோட்டோகால் இதுதான் டேஷ்போர்ட். ஓகேவா? நம்மளோட டாஸ்க்கு என்னென்னா நெட்வொர்க்கை வந்துட்டு அனலைஸ் பண்ணி பிகேப் ஃபைல் அனலைஸ் பண்ணி நம்ம டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேஷ்போர்டை வியூ பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஹவ் ரெக்கமெண்டட் சம் ஃபயர்வால் ரூல்ஸ். ஓகேவா? ஃபைன். இது ப்ரோட்டோகால் பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த நெட்வொர்க், அதாவது இந்த பிகேப் ஃபைலில் மேக்ஸிமமாக இருக்கிறது வந்துட்டு டிசிபி கனெக்ஷன், யூடிபி, ஐசிஎம்பி. ஸோ இதுக்கு முன்னாடி டிசிபி, யூடிபி, ஐசிஎம்பி ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிசிபிங்கிறது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது வந்துட்டு ஒரு ரிலேபிள் கனெக்ஷன், அதாவது வெப்சைட்லேயோ ஐ திங்க் சம்திங் நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணுறது, தென் மெயில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறப்போ கனெக்ஷன்ஸ், அதாவது சென்டருக்கும் சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் சம் டேட்டாஸ், பேக்கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கனெக்ஷன் டிசிபி. தென் யூடிபி, தென் லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டா யூடிபி. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரீமிங் விஷயத்துக்காக ஸ்ட்ரீமிங் டேட்டாஸ்க்கு அப்போ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது யூடிபி. தென் ஐசிஎம்பி, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். தென் பிங் பண்ணுறது, ட்ரேஸ் ரூட், வேறு ஒரு சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுறது, ஹோஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹோஸ்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரோட்டோகால்ஸில் ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் இந்த இதில் வந்து நம்ம வியூ பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம டேபிளாகவும் நம்ம வியூ பண்ணிக்கலாம், எவ்வளோ கவுண்ட்டு. ஸோ 216, 215 யூடிபி,
ICMP2. ஸோ இந்த மாதிரி நம்ம கவுண்ட் வைஸும் வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ஆவரேஜ் டியூரேஷன், மேக்ஸிமம் டியூரேஷன், மினிமம் டியூரேஷன். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த ப்ரோட்டோகால் படி நடந்திருக்கிற டியூரேஷன்ஸ். ஓகேவா? தென் பர்சன்டேஜ் பை சர்வீஸ். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னா DNS, HTTP, HTTPS. ஓகேவா? தென் SSL, தென் unknown, DCRPC. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் DNS டொமைன் நேம். ஸோ டொமைன் நேம் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை. தென் ஸோ SSL மீன்ஸ் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட், லைக் அதில் அந்த வெப்சைட் வந்துட்டு இட்ஸ் வேலிடா. ஸோ SSL சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகிருக்கா. ஸோ ஜென்ரலாக இட்ஸ் செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு இதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் வந்துட்டு SSL சர்டிஃபிகேட் அச்சீவ் ஆகிருக்கா. ஸோ SSL மீன்ஸ் இட்ஸ் சொன்னேன் ஒரு லைக் ஒரு செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி. இது வேலிடாக இருந்தால் மட்டும்தான் அந்த வெப்சைட் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வெப்சைட். அப்படி இல்லை, சரி வேலிடான வெப்சைட், எந்த ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு வெப்சைட், இன்கேஸ் SSL இன்வேலிட்னு வந்துச்சு அப்படின்னா அந்த 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 வெப்சைட்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஃபிஷிங். லைக் அதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபிஷிங்னு சொல்லலாம், இல்லை ஒரு மால்வேர்ஸ்க்கு இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நிறைய வெப்சைட்ஸ் வந்துட்டு SSL வந்து இன்வேலிட் ஆகிருக்கும், பட் HTTP நடந்திருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம SSL இங்கே யூஸ் SSL பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் HTTP இஸ் காமன் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். தென் unknown மீன்ஸ், ஸோ இந்த unknown தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சஸ்பீஷியஸாக நடந்திருக்கு. அதாவது இது வந்து ஒரு இன்வேலிட் கம்யூனிகேஷன். அதாவது சோர்ஸும் டெஸ்டினேஷனும் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா மால்வேர் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பர்சன்டேஜ் 14.15 நம்ம பார்த்துக்கலாம். தென் DCRPC அப்படிங்கிறது வந்துட்டு நெட்வொர்க், இதுவும் ஒரு நெட்வொர்க் ப்ரோட்டோகால் தான். பட் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா விண்டோஸ் சர்வருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? விண்டோஸ் சர்வர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது இந்த ப்ரோட்டோகால். ஓகே. ஸோ தென் இதையே நம்ம சார்ட்டும் பார்த்துக்கலாம், டேபிள் வைஸ் பார்த்துக்கலாம். இவ்வளோ DNS எவ்வளோ கவுண்ட்டு, SSL எவ்வளோ கவுண்ட்டு, HTTP எவ்வளோ கவுண்ட்டு. ஸோ இந்த மாதிரியே நம்ம வியூ பண்ணிக்கலாம். தென் ஸோ அதாவது டைம் ட்ராவல், டைம் ஆஃப் கவுண்ட், அந்த கவுண்ட் எவ்வளோ நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு டெஸ்டினேஷனுக்கானது, இது வந்துட்டு சோர்ஸ்க்கானது. ஓகே. தென் ஆக்சுவலி அந்த PCAP ஃபைல் எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதோட டைம் ஸ்டாம்ப் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோக்கால், எந்த ப்ரோட்டோக்காலில் டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு, தென் சோர்ஸ் IP, தென் சோர்ஸ் போர்ட்டு, டெஸ்டினேஷன் IP, டெஸ்டினேஷன் போர்ட்டு, அது என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, தென் அது என்ன ஸ்டேட்டு. ஓகே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் பார்த்துக்கலாம். தென் பேலோட் பைட்டு, பேலோட் சொன்னோன்னா ஆல்ரெடி அதில் என்ன டேட்டாஸ் கண்டெயின் ஆகிருக்கு, தென் அதோட டியூரேஷன், தென் ஹிஸ்ட்ரி, தென் பேக்கேஜ் இன், IP பைட். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாக்கெட் டோட்டல் யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா DNS கவுண்ட் 181 சர்வீஸ் நடந்திருக்குன்னு இங்கே நம்மளுக்கு கவுண்ட் வருது. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் நார்மல். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இதே வந்துட்டு அன்னோனுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் அன்யூஷுவல். ஏன்னா அன்னோன் சர்வருக்கு கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து மால்வேர் அட்டம்ப்ட்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? அதாவது எக்ஸசிவ் டொமைன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே சர்ச் பண்ணியிருக்கோம். DNSங்கிறது இட்ஸ் வேலிட் டொமைன். ஸோ அன்னோன்கிறது இட்ஸ் அந்த ஒரு சர்வரே கிடையாது, ஒரு அன்னோன் சர்வரோட என்ன இருக்குது, இது வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னா இட் ஆக்ட் சம் இன்வால்விங் மால்வேர் அட்டம்ப்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேறு வந்துட்டு இன்னும் சொல்ல போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் IP வந்துட்டு 10.6.13.133. ஸோ இங்கே டெஸ்டினேஷன் வந்துட்டு 10.6.13.3. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 133க்கும் 3க்கும் தான் நடந்திருக்கு. அதாவது இந்த சோர்ஸ் ஐபிக்கு இந்த டெஸ்டினேஷன் ஐபிக்கு தான் நடந்திருக்கு. ஸோ மோஸ்ட் யூஸ்வலாக என்ன இருக்குது அப்படின்னா DNS வந்து நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ DNS பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு சர்வீஸ். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதே வந்துட்டு எக்ஸசிவ் அன்னோன் சர்வர்ஸ் இருக்குல்ல, ஸோ அன்னோன் சர்வரே இல்லாத ஒரு அன்னோன் சோர்ஸஸ் இருக்குல்ல, ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் சஸ்பீஷியஸ் மெயில் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரி, சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ வேறு எதெல்லாம் நம்ம அனாமலிஸ் சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, ஸோ அனாமலிஸ் அன்யூஷுவல் நெட்வொர்க் பிஹேவியர், அது ஆல்ரெடி சொன்னது. ஸோ இதில் வேறு எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா எக்ஸசிவ் DNS queries. ஸோ DNS queries இல்லாமல் மற்றதெல்லாம் எக்ஸசிவாக இருந்துச்சு அப்படின்னா
நம்ம என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு அனாமலிஸ் நடந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். தென் அன்னோன் ப்ரோட்டோகால் ஃப்ளோஸ், அதாவது டிசிபி, யூடிபி, ஐசிஎம்பி இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அனாமலிஸ் நடந்திருக்கு, அனாமலிஸ் இங்கே ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் லைக் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென் வந்துட்டு நெட்வொர்க் கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தென் டைம்லைன் அனாலிசிஸ், ஸோ இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு பிகேப் சம்மரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் ஸ்பேன் ஃபைன் பண்ணிக்கலாம். தென் சஸ்பீஷியஸ் டிராஃபிக், ஸோ இந்த இடத்துல நம்ம சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்ததை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 அலர்ட்ஸ் வந்திருக்கு, ஓகேவா. ஸோ 8 அலர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 8 நம்ம எப்படி 8 என்னென்ன சோர்ஸ் லைக் சோர்ஸ் ஐபிஆர், டெஸ்டினேஷன் ஐபிஆருங்கிறத நம்ம எப்படி பண்ணலாம்னா லைக் இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் அ பொட்டென்ஷியலி பேட் டிராஃபிக். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, தென் சேம் டேபிள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்ட்ஸ் நம்ம எப்படி வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் நடந்திருக்கு, இந்த மாதிரி டிராஃபிக்கில் சஸ்பீஷியஸ் நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு அன்யூஷுவல் பிஹேவியர்ஸ் இருக்குது. ஸோ அன்னோன் சர்வர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு we have suggest some firewall rules. ஸோ என்ன ஃபயர்வால் ரூல்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே சம் காமன் ஃபயர்வால் ரூல்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் ஃபயர்வால் ரூல்ஸ் allows HTTPS 443 only. ஸோ இந்த ரூலோட இது என்ன அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஹெச்டிடிபி வந்துட்டு போர்ட் வந்துட்டு 443 தான் இருக்கும். ஸோ ஹெச்டிடிபியோட போர்ட்டே வந்துட்டு 443, ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கணும், அலோவ்ஸ் ஓன்லி. அப்போ என்ன பண்ணும், செக்யூரிட்டி அதாவது என்கிரிப்டட் ப்ரௌசிங்கை மட்டும்தான் என்ன பண்ணும், அது வந்துட்டு அலோவ் பண்ணும். ஸோ செக்யூர் என்கிரிப்டட் ப்ரௌசிங் மட்டும்தான் அந்த கனெக்ஷன் அந்த டிராஃபிக்குள்ளே அலோவ் பண்ணும். தென் பிளாக் ஆல் இன்கமிங் பை டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள நெட்வொர்க் வராமல் ஸோ நம்ம கிளிக் பண்ணுறது, நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ ஆத்தரைஸ் நான் சொன்னேன், எஸ்எஸ்எல் சொன்னிருந்தேன். ஸோ எஸ்எஸ்எல்மே என்ன பண்ணணும்னா வேலிட் லிங்க் மட்டும்தான் அதில் நம்ம வியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். தென் பிளாக் மெயில் லைக் மலிஷியஸ் ஐபிஸை நம்ம என்ன பண்ணலாம்னா பிளாக் பண்ணலாம். தென் ரெஸ்ட்ரிக்ட் டிஎன்எஸ் கொடுக்கலாம், லைக் we suggest this rule. Then block SMB externally. Then restrict RDP, allow only recurred server ports, block P2P ports, allow ICMP internal only. So block legacy insecure ports. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமன் ஃபயர்வால் ரூல்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நெட்வொர்க்கில் வர லைக் அன்னோன் சர்வர்ஸோட கனெக்ஷன்ஸை, தென் வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கிறது, ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது, ஏன் இதெல்லாம் வருது, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதுக்காக நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டாஸ்க்குக்காக. ஸோ ஓவராலாக ஒரு பேக்கெட் டோட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நம்ம பிகேப் ஃபைல் கேப்சர் பண்ண பிகேப் ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு தென் we can analyze the dashboard. தென் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், அதில் வந்துட்டு என்னென்ன நடந்திருக்கு, சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபிக்கு எப்படி கம்யூனிகேட் ஆகிருக்கு, என்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, தென் என்ன போர்ட்டில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, தென் அவங்க ஹோஸ்டட் யார், எத்தனை ஹோஸ்ட் இருந்திருக்காங்க, தென் இன் பிட்வீனில் அன்னோன் சர்வர்ஸ் வந்திருக்கா, இன்கேஸ் வந்துருந்துச்சுன்னா we can recommend some firewall rules, ஓகேவா. அப்போது காமனாக இருக்கிற ஃபயர்வால் ரூல்ஸ் என்ன. ஸோ ஜென்ரலாக ஃபயர்வால்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் த அன்ஆத்தரைஸ்டு அக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ வேறு யாரும் இன்வேலிடாவோ இல்லை ஃபிஷிங் ரிலேட்டடான விஷயத்தாக இருந்தாலும் சரி, மலிஷியஸ் சாஃப்ட்வேர்ஸையும் சரி, எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா இது பிளாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரியான ரூலை நம்ம என்ன பண்ணலாம்னா சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாஸ்க்.